டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்துக்கு காரணமான முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மதுரை மாவட்டம் மரிட்டாப்பட்டியில் கிராம மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். காட்சிகளை நேரடியில் பார்க்கலாம். பார்த்த நேரத்தில் டங்ஸ்டன் கனிம வளம் அது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டதற்கு எப்படிப்பட்ட அழுத்தத்தை இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தந்தாங்க என்பதெல்லாம் நல்லா தெரியும். அதை உணர்ந்து உங்களால் உருவாக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி, அதாவது உங்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் எல்லாம், கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாம் இங்க பேசி, அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அது இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நேரத்தில் எல்லா கட்சியினுடைய, அதிமுகவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற எல்லா கட்சிகளும், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி கொடுத்தாங்க. அப்படி நிறைவேற்றி கொடுத்த நேரத்தில் நான் தெளிவா சொன்னேன், மக்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங்ஸ்டன் வராது. அப்படி நிறைவேற்றி கொடுத்த நேரத்தில் நான் தெளிவா சொன்னேன், மக்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங்ஸ்டன் வராது. அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் எடுத்து சொன்னேன். அது மட்டும் இல்ல, அப்படியே வந்தா ஒருவேளை வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதையும் சொன்னேன். அதற்காக நேற்றைக்கு வந்து என்ன சந்திச்ச இந்த பகுதியினுடைய பிரிவுகள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும், உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க. உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்றதை விட, நன்றி சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும், உங்களுக்கு தான் பாராட்டு சொல்லணும். நான் உங்க எங்க அப்படின்னு பேச்சு பேச விரும்பல. நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு, அதுதான் உண்மை. ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி சொல்லி, உங்களுடைய அன்பான முகத்தை பார்க்கிறப்போ, உங்களுடைய எழுச்சியான முகத்தை பார்க்கிறப்போ, இங்க சிரித்த முகத்தோட புன்முறுவோட இருக்கக்கூடிய முகத்தை பார்க்கிறப்போ, நீண்ட நேரம் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும் போல ஆசை எனக்கு இருக்கு. ஆனா இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு விமானத்தை குறித்து நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாகி இருக்கு. நாளைக்கு வேறு மாவட்டத்துக்கு நான் போகணும். அதனால நீண்ட நேரம் உங்களிடத்துல நின்று பேச முடியாது. அதுக்காக வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திக்க வருவோம். இன்னும் 1 வருஷத்துல தேர்தல் வரப்போகுது, அது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் என்ன முடிவோடு இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும். ஆக எது எப்படி இருந்தாலும் உங்களுக்காக நாங்க இருக்கோம், எங்களுக்காக நீங்க இருக்கீங்க. ஆக எதை பற்றி கவலைப்படாதீங்க. இது கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, தந்தை பெரியார் அவர்கள் வழியோடு நடக்கக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களே ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் ஸ்டாலினுடைய ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை மாத்திரம் மனதில் வச்சுக்கிட்டு என்னைக்கு நீங்க ஆதரவு தாருங்க, உங்களுக்கு பக்கபலமாக என்றைக்கு இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
சுரங்கத்தை ரத்து செய்ததற்கு தற்போது அரிட்டாப்பட்டியில் அரசிற்கு பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. இது நமக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதில் பங்கேற்று பேசியிருக்கிறார். டங்ஸ்டன் விவகாரத்தில் கிடைத்த வெற்றி என்பது தமக்கு கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேலும் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்பாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அரிட்டாப்பட்டி மக்கள் சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு டங்ஸ்டன் சுரங்க ரத்து செய்யப்பட்டதற்கான பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். அதில் திட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பது நமக்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்திருக்கிறார். ஆண் குழந்தைக்கு வெற்றி வெற்றி என்று பேசுகிறேன். வெற்றி மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு ரத்து செய்யப்பட்டதற்கான பாராட்டு விழா என்பது நடத்தப்பட்டது. இந்த விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் இந்த வெற்றி என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்றும் மக்களால் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும் குறிப்பிட்டு பேசினார். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தைக்கு வெற்றி என்றும் அவர் பெயர் சூட்டியிருக்கிறார்.